Hello friends, welcome back to our channel. Last video நம்ம drawing settings பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம draft settings பார்க்க போகிறோம். Draft settingsல functions keys பற்றி பார்க்க போகிறோம். F1லேருந்து F12 வர functions keys நம்ம drawingல எந்த அளவுக்கு draft பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு functions keyல F1 பற்றி பார்க்க போகிறோம். F1 என்ன சொல்லுவோம்னா ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ஹெல்ப் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ F1 ப்ரெஸ் பண்ணதை F1 என்ன சொல்லுவோம், ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ஹெல்ப் விண்டோ. இந்த விண்டோ எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதோ ஒரு டூலை யூஸ் பண்ண போகிறேன், அந்த டூலை பற்றின டீட்டெயில் தெரியல, அதோட யூசேஜ் தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ஹெல்ப் மெத்தடை யூஸ் பண்ணி நான் அதுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட போகிறேன். தென் F2னா என்னென்னா கமாண்ட் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். கமாண்ட் விண்டோவில் நம்ம ஏர்லியில் டைப் பண்ணியிருக்க எல்லா கமாண்ட்ஸும் அதில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ யூனிட் செட் பண்ணியிருக்கேன், தென் லிமிட் செட் பண்ணியிருக்கேன், லிமிட்டோட பேப்பர் சைஸ் கொடுத்துருக்கேன், தென் ஃபர்தராக யூஸ் பண்ணியிருக்க எல்லா கமாண்டும் இதில் வரும். ஓகே, தென் F3னா என்ன சொல்லுவோம்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். F3னா என்னென்னா, இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் வரைய போகிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் வரையும் போது எனக்கு இதோட எண்ட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் எல்லாம் இண்டிகேட் பண்ணணும். இது இண்டிகேட் பண்ணணும்னா நான் டிராஃப்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் கீழே உள்ள எல்லா இன்சர்ஷன் பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஆன் பண்ணிவிட்டு தென் ஓகே கொடுத்துட்டு F3 ஆன் பண்ணிக்கிட்டேன். F3 ஆன் பண்ணிவிட்டு நான் போய் லைனை பிக் பண்ணி நான் இந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இந்த எண்ட் பாயிண்ட் எனக்கு இண்டிகேட் பண்ணுது, தென் இதோட மிட் பாயிண்ட்டும் எனக்கு இண்டிகேட் பண்ணுது, தென் நியரஸ்ட் பாயிண்ட்டும் எனக்கு இண்டிகேட் பண்ணுது. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வரணும்னா நம்ம F3 ஆப்ஷன் பிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் F3 ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ நான் லைனை பிக் பண்ணிவிட்டு நான் என்னோடய எண்ட் பாயிண்ட்டோ மிட் பாயிண்ட்டோ எந்த பாயிண்ட்டோ நம்மளுக்கு காமிக்காது. இதுதான் F3யோட யூசேஜ் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்னு சொல்லுவோம். தென் F4 என்ன சொல்லுவோம், 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம 3Dக்கு தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். 3Dக்கு நம்மளோட ஒர்க் ஸ்பேஸை நம்ம 3D செட்டப்புக்கு மாற்றிக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன், நம்மளோட வியூவை மட்டும் ஐசோமெட்ரிக் வியூக்கு கொண்டு போயிட்டு நான் எனக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் வரைகிறேன். ஓகே, இதை நம்ம எப்படி வருதுன்னு சொல்லி 3D கான்செப்ட் பார்க்கும்போது அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் வரைகிறேன். ஓகே, இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு XYZ டைரக்ஷன் இருக்கும். டூ டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அது என்ன டைரக்ஷன் இருக்கும், எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும்தான் இருக்கும். டைமென்ஷன் எதை பற்றி நம்ம டிஃபைன் பண்ணோம், வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷனை பற்றி தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இதில் XYZ 3 டைரக்ஷன் இருக்குது. இப்போ இதில் உள்ள எனக்கு பாயிண்ட்ஸில் இண்டிகேட் பண்ணுதா. ஓகே, இது நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அதே DS பிக் பண்ணிவிட்டு டிராஃப்ட் செட்டிங்ஸ், தென் 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பில் நம்மளுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. தென் நான் லைனை பிக் பண்ணி நான் இதில் வரையணும் அப்படின்னா ஓகே. இதுதான் 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப் சொல்லுவோம். நான் இப்போ F4 ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் எனக்கு இண்டிகேட் பண்ணாது. இதுதான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், F4 யூஸ் பண்ணுவோம். இதை 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் உள்ள மிட் பாயிண்ட், இதில் உள்ள எண்ட் பாயிண்ட் எல்லாத்தையும் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். ஓகே, தென் நான் நார்மல் வியூ வேணும்னா நான் இந்த வியூவில் போய்ட்டு என்னோடய டாப் வியூவில் நான் பிக் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட நார்மல் வியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் F5னா என்னென்னா ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னு சொல்லுவோம். ஐசோமெட்ரிக்னால் நம்ம 2D ஒர்க் ஸ்பேஸ்லேயே 3D டயக்ராமை ரெப்ரசன்ட் பண்ணி வரைய போகிறோம். அதுக்கு நான் என்னோடய ஆப்ஷனில் ஷார்ட்கட்டில் ஐசோ டிராஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு நம்மளுக்கு ஆர்த்தோகிராஃபிக் பிளேன்லேருந்து எனக்கு லெஃப்ட் நான் பிக் பண்ணுறேன்னா என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் மாறும். தென் F5 நான் பிக் பண்ண என்னோடய ஒர்க் ஸ்பேஸ், தென் கர்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இதை வச்சு நம்மளுக்கு 3D வியூ வரையும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். DS பிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு
ஸ்னாப் அண்ட் கிரிட்டில் இந்த ஸ்னாப் டைப்பில் நம்ம ஐசோமெட்ரிக் ஸ்னாப், ரெக்டாங்குலர் ஸ்னாப் இருந்துச்சுன்னா நார்மல் ஒர்க் ஸ்பேஸாக இருக்கும். ஓகே, இது நார்மல் ஒர்க் ஸ்பேஸ். எனக்கு ஐசோமெட்ரிக் வேணும்னா அதே டிராஃப்ட் செட்டிங்ஸில் நான் அப்படி ஸ்னாப்பில் போய்ட்டு நான் ஸ்னாப் டைப்பில் ஐசோமெட்ரிக் ஸ்னாப் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன். என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் மாறிடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு பின்னாடி உள்ள கிரிட் சேஞ்ச் ஆகுது பார்த்து உங்களுக்கு தெரியும். எஃப்ஐயை பிக் பண்ண என்னோடய ஒர்க் ஸ்பேஸோட கிரிட்டு சேஞ்ச் ஆகுது. இதுதான் ஐசோமெட்ரிக். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ லைனை பிக் பண்ணிவிட்டு டேரக்ஷனில் வரைகிறேன். இப்போ இது எனக்கு ஸ்ட்ரைட்டாக இன்க்ளைண்டாக போகணும், கரெக்டான பொசிஷன் போகணும்னா எஃப்ஐ ஆன் பண்ணிக்கிறேன், ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எனக்கு அது ஒரு 100. ஓகே, தென் இதோட டேரக்ஷன் எனக்கு மாற்றணும். இது எனக்கு ஹைட் பேஸாக போகணும் அப்படின்னா நான் எஃப்ஐயை பிக் பண்ணுவேன். எஃப்ஐயை பிக் பண்ணும்போது எனக்கு இது மாறுது. ஓகே, தென் எனக்கு இது லெஃப்ட் சைடு 100. இப்போ எனக்கு இது ஆப்போசிட் டேரக்ஷன் கொடுத்து எஃப்ஐ. ஓகே, திருப்பி ஒரு 100. இப்போ எனக்கு டவுன்வர்ட்ஸ் வேணும் 100. இப்போ எனக்கு ரைட் சைடு வேணும் அப்படின்னு இந்த பொசிஷன். இது இப்போ எனக்கு மேலே. அப்போ நம்மளோட பொசிஷன் நம்ம என்ன பண்ணலாம், எஃப்ஐயை பிக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டைரக்ஷன் வரும்போது எஃப்ஐ பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை 2D ஒர்க் ஸ்பேஸில் 3D ரெப்ரசன்டேஷனாக நம்ம வரைஞ்சிக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்லுவோம் ஐசோப்ளைன் யூஸ் ஆகுது. ஓகே, பார்க்க போகிறோம். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டோ கொரிஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக எங்கள் வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.